கதையில் 2 வருடங்களாக ஒரு ரகசியத்தை மறைக்க அடுத்தடுத்த பொய் பொய் என கூறிக்கொண்டு தப்பித்துக் கொண்டே வந்தவர்தான் ரோகிணி. சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போது அவர் காத்து காத்து வைத்திருந்த உண்மை வெளிவந்துவிட்டது. முதலில் மீனாவிற்கு தீபாவளி கொண்டாட ஊருக்குச் சென்றபோது உண்மை வெளியானது. அந்த கதைக்களத்தையே மக்கள் எதிர்பார்க்கவில்லை. சரி, அவர் எல்லோரிடத்திலும் கூறுவார் என பார்த்தால், ரோகிணி நான் என் மகனுடன் இறந்து விடுவேன் எனக் கூற அமைதியாகிவிட்டார். இப்போது யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் ரோகிணி முதல் கணவர் உறவினர் மூலம் முத்துவிற்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துவிட்டது. அதே கோபத்துடன் வீட்டிற்கு வந்தவர் குடும்பத்தினர் அனைவரின் முன்பும் உண்மையை ரோகிணி வாயாலேயே வரவைக்கிறார். ரோகிணி கிரிஷ் என் மகன் என்று கூறியதும் அனைவருமே செம ஷாக். தற்போது இன்றைய எபிசோடில் வழக்கம் போல் ரோகிணி எல்லோரிடமும் கதறி கதறி அழுது மன்னிப்பு கேட்கிறார். விஜயா கோபத்தில் ரோகிணியை அடிப்பதும் திட்டுவதுமாக உள்ளார். பின் ரோகிணி மனோஜிடம் மன்னிப்பு கேட்க அவர் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் தனது மனைவியை அடித்து விடுகிறார். ரோகிணி கழுத்திலிருந்து தாலியை விஜயா கழட்டச் சொல்ல மனோஜ் அவள் சம்பந்தமான எந்த பொருளும் எனக்கு வேண்டாம் என்கிறார். பின் ரோகிணியை கழுத்தை பிடித்து வெளியே துரத்திவிடுகிறார். கடைசியில் ரோகிணி மீனாவிற்கும் இந்த உண்மை தெரியும் என போட்டுடைத்துவிட்டு செல்கிறார். இதனால் மொத்த குடும்பமும் ஏன் உண்மையை மறைத்தாய், அண்ணாமலையிடம் கூட உண்மையை சொல்லவில்லை என எல்லோரும் திட்டுகிறார்கள்.